Hello everyone, welcome back to my channel. This is Brinda Vijayaram. So இந்த வீடியோல நம்ம வந்து menstrual cycle பார்க்க போறோம். என்னதான் நம்ம வந்து repeatedா menstrual cycle பத்தி படிச்சாலும் we will have confusion about LH, FSH, estrogen, progesterone. So எந்த ஃபேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுல நம்ம கிளியரா பார்க்க போறோம் and you gonna understand the concept very well. ஸோ தட் நம்ம இனி ஃபியூச்சர்ல எப்பவுமே மறக்கக்கூடாது அண்ட் ஒன்ஸ் நம்ம வந்து கான்செப்டை நல்லா லிசன் பண்ணிட்டோம் அப்படின்னா வி won't ever forget. Okay, the first thing is oogenesis. What is oogenesis? The formation of egg formation. அதுக்கு பேர் தான் வந்து oogenesis. So menstruation வந்து every month வந்து நடக்குது இல்லையா? ஸோ ஈச் மென்சுரேஷன்ல எக்ஸ் வந்து மெச்சூர் ஆகுது. ஓகே, மெச்சூர் ஆகி ஒவ்வொரு எக்கா வந்துட்டு யூட்ரஸ்குள்ள வருது அண்ட் ஒன்ஸ் அந்த மெச்சூரான எக் வந்து ஃபெர்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு எம்ப்ரியோவா ஒரு பேபியா டெவலப் ஆகுது. இல்லை அப்படின்னா அது வந்து அகெயின் shut down ஆயிடும். ஸோ அகெயின் வந்து வெளியே வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். திஸ் இஸ் ஹேப்பனிங் எவ்ரி மந்த் ஆஃப்டர் பியூபர்ட்டி. ஸோ இந்த எக்ஸ் எல்லாம் வந்து எங்கிருந்து வருது? ஹவு அண்ட் ஃப்ரம் வேர் த எக்ஸ் அரைஸ்? ஒரு குழந்தை, ஒரு ஃபீமேல் சைல்டு வந்து அவங்களோட அந்த சைல்டோட யூட்ரஸ்குள்ள அட்லீஸ்ட் அப்ராக்சிமேட்லி வந்துட்டு 1 to 2 மில்லியன் ஃபாலிகல்ஸ் 1 to 2 மில்லியன் ஃபாலிகல்ஸ் இருக்கும். ஃபாலிகல்ஸ் அது வந்து ப்ரிமார்டியல் ஃபாலிகல்ஸ். ஏன்னா அது வந்து மெச்சூர் ஆகாத ஃபாலிகல்ஸ் வந்து அங்கே 1 to 2 மில்லியன் ஃபாலிகல்ஸ் அப்ராக்சிமேட்லி வந்து அந்த அந்த குழந்தையோட யூட்ரஸ்குள்ள இருக்கும் பிஃபோர் பர்த் இட் செல்ஃப். ஓகே, ஸோ ஒன்ஸ் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் பியூபர்ட்டிக்கு முன்னாடி வரையும் இட் ஓன்ட் க்ரோ. அது அதே ஃபேஸ்ல அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்கும்னு வச்சுக்கலாமே. ஸோ ப்ரிமார்டியல் ஃபாலிக்கல். ஸோ ஒரு ஃபாலிகல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு சிஸ்ட் மாதிரி. ஸோ அந்த ஃபாலிக்கல்குள்ள வந்துட்டு எக் இருக்கும். ஸோ அந்த எக் வந்துட்டு ரொம்ப இம்மெச்சூரான எக்காக தான் இருக்கும். ப்ரிமார்டியல் ஃபாலிக்குள்ள இருக்கிற எக் வந்து இம்மெச்சூரான எக். ஸோ இந்த ஃபாலிகல்ஸ் வந்து ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கும் பிஃபோர் பியூபர்ட்டி. ஸோ ஆஃப்டர் பியூபர்ட்டி வந்துட்டு menstrual cycle வந்து start ஆகும். menstrual cycle starts after the puberty under the influence of hormones, estrogen, progesterone. ஸோ அந்த ஹார்மோன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் FSH, LH, ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த menstrual cycle வந்து ரெகுலேட் பண்ணுது. ஓகே, ஸோ நவ் ஒரு ஃபாலிக்கல், அதாவது பிரைமோடியல் ஃபாலிக்கல்னு சொன்னேன், அவ்வளோ வந்து இம்மெச்சூரான ஒரு ஃபாலிக்கல் இருக்கு. ஸோ அந்த ஃபாலிக்கல் வந்து எப்படி வளருது? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் primordial follicle. So this primordial follicle, grows into primary follicle, then into secondary follicle, and then கடைசியா into the mature state called Graafian follicle. ஸோ இந்த ஃபாலிக்கல் வந்து செகண்டரி ஃபாலிக்கல் ஸ்டேஜுக்கு வரும்போது இட் ஸ்டார்ட்ஸ் ப்ரொடியூசிங் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஹியர் வி ஹாவ் டு நோ ஃபாலிக்கல்ஸ்ல இருந்து தான் நமக்கு ஈஸ்ட்ரஜன் கிடைக்குது. ஓகே, ஃபாலிக்கல்ஸ்ல இருந்து தான் ஈஸ்ட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஈஸ்ட்ரஜன் லெவல் வந்து மெயின்டைன் ஆகணும்னா வாட் வி நீட்? ஸோ இந்த ஃபாலிகல்ஸ் வந்து க்ரோ ஆகணும். ஸோ அப்போதான் வந்து ஈஸ்ட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த ஈஸ்ட்ரஜன் எப்படி வந்து ஃபாலிக்கல்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த ஃபாலிக்கல்ல 2 லேயர் இருக்கும். ஒன் இஸ் தீகா லேயர், another one is granulosa. ஸோ இந்த தீகா லேயர் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, தீகா லேயர் வந்து நம்ம பிளட்ல இருக்கிற கொலஸ்ட்ரால் இருக்கும் இல்லையா, பிளட்ல இருக்க ஃபேட்டை எடுத்துக்கிட்டு இட் வில் ப்ரொடியூஸ் அ ஹார்மோன் கால் ஆண்ட்ரோஜன். அதாவது மேல் செக்ஸ் ஹார்மோன் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ரோஜன் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த கிரானுலோசா லேயர் இருக்கு இல்லையா,
இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆண்ட்ரோஜனை ஈஸ்ட்ரஜனா மாத்தும். It will convert into estrogen. So this is how estrogen hormone is produced. So finally நம்ம folliclesல இருந்து estrogen release ஆகும். That you have to understand. இது ஏன் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா நம்ம பாடியில அதாவது menstruation அப்போ follicles வந்து ரெடி ஆகும் போதே ஈஸ்ட்ரஜன் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்றேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் அதாவது மெச்சூர் ஆன ஃபாலிக்கல் வித் மெச்சூர் எக் ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபாலிக்கல் பிரேக் ஆகி எக் வந்து ரிலீஸ் ஆகும். எக் ரிலீஸ்ட் இன்டு த யூட்ரஸ். ஸோ இந்த ரிலீஸ் ஆன எக்கு ஒன்று ஃபெர்டிலைஸ் ஆகணும். ஃபெர்டிலைஸ் ஆகலைன்னா இட் ஷுட் பி எக்ஸ்கிரீட்டட் அவுட். அதாவது நம்மளோட எண்டோமெட்ரியல் லைனிங், ஸோ அதோட அந்த எக்குமே வந்து வெளியே வந்துடும் எக்ஸ்கிரீட்டட். ஒன்று ஃபெர்டிலைசேஷன், இன்னொன்று எக்ஸ்கிரீஷன். ஆல்சோ இன் ஒன் சைக்கிள் மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளில் வில் கெட் ஒன் மெச்சூர் ஓவம். இந்த ஓவம் வந்து 24 hours அதுக்கு வந்துட்டு லைஃப் ஸ்பேன் இருக்கு. இஃப் இட் இஸ் ஃபெர்டிலைஸ்ட் வித்தின் 24 hours இது வந்து அப்படியே இருக்கும். இல்லை அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் டையிங். ஓகே, நெக்ஸ்ட் we are going to talk about the spermatogenesis. So spermatogenesis is formation of sperms. So in the spermatogenesis அதாவது sperm formation எங்க நடக்குது அப்படின்னா டெஸ்டிஸ்ல எங்க நடக்குது? inside the seminiferous tubule. seminiferous tubule. ஸோ அதே மாதிரி தான் ஸ்பெர்மட்டோகோனியாவா அதாவது இம்மெச்சூர் ஃபார்ம்ல இருக்கும். அதே மாதிரி ஸ்பெர்மட்டோகோனியா வில் evolve into primary spermatocyte. அடுத்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். அந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் அகெயின் வந்துட்டு ஸ்பெர்மட்டிட்ஸ் அதாவது டெய்ல் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்பெர்ம்ஸோட டெய்ல் ஃபார்ம் ஆகும், ஸ்பெர்மட்டிட்ஸா ஃபார்ம் ஆகும். ஆஃப்டர் தட் ஃபைனலி இன்டு த ஸ்பெர்ம். ஸோ இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ்ல we will get 4 sperms in one cycle. We'll get 4 sperms in one cycle. And the formation of இந்த sperms வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான டைம்லைன் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 to 72 days வந்து எடுக்கும். 64 to 72 days எடுக்கும் for this process, spermatogenesis. மெச்சூர் ஆன ஸ்பெர்ம் வந்து எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா எபிடிடைமஸ்ல. வித் திஸ் கான்செப்ட் இன் மைண்ட், அதாவது oogenesis எப்படி நடக்கும், ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் ஓவம் எப்படி நடக்குது, ஃபாலிக்கல்ல இருந்து எப்படி வந்து மெதுவா ஓவம் வந்து ஃபார்ம் ஆகுது, ஃபாலிக்கல் வளரும் போது என்ன ப்ராசஸ் நடக்குது, ஈஸ்ட்ரோஜன் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ வித் திஸ் கான்செப்ட் இன் மைண்ட் we are entering into the menstrual cycle concept. ஸோ menstrual cycle நார்மல் சைக்கிள் வந்து 28 days. It may be longer in few people, it may be shorter in few people. Okay, so this is a cycle. You need to understand that this is a cycle which happens repeatedly. Each phase happens one after another. Okay, so for example இப்போ first phase வந்து நம்ம menstrual phase. Okay, menstrual phase. Second is follicular phase. Third one is ovulatory phase, and the fourth one is luteal phase. So after this luteal phase there is a continuation called menstrual phase. Okay, it happens. So after that follicular phase, so this happens in cycle where 5 days வந்து menstrual phase or bleeding phase. Okay, 5 days வந்து 1 to 5 days வந்து bleeding phase. So after that 6 to
ஒரு 13 days வந்து பாத்தீங்கன்னா follicular phase. So இந்த 14th day கரெக்டா வந்து என்ன நடக்கும்? Ovulation நடக்கும். Ovulationனா என்ன? Release of ovum from the Graafian follicle நடக்கிற day எப்போ அப்படின்னா 14th day ovulation நடக்கும். So that is called ovulatory phase. Okay, so in the 14 days la irundhu next day 15 days la irundhu next until the menstruation period menstruation phase, it is called luteal phase. Okay, so it happens like a cycle. So இப்போ இதுதான் வந்து cycle இல்லையா? But we need to know இந்த cycle எங்க இருந்து start ஆகுது. It starts from the hypothalamus. Okay, hypothalamus of our brain. Hypothalamus la irundhu gonadotropin releasing hormone அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ ஹைப்போதலாமஸ்ல இருந்து கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோனுங்கிறது என்னன்னா, ஹைப்போதலாமஸ் ஒரு மெசேஜ் அனுப்புது. எங்க மெசேஜ் அனுப்புது அப்படின்னா பிட்யூட்ரி ஹார்மோனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது. என்னன்னா, நீ வந்து அதை செக்ரீட் பண்ணு, ரிலீஸ் பண்ணு. எதை ரிலீஸ் பண்ணணும்? ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து மெசேஜ் அனுப்புது. ஓகே, த்ரூ கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். ஓகே, ஸோ ஹைப்போதலாமஸ் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி விடுது, go to the pituitary hormone and tell her to release the follicle stimulating hormone அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் போயிட்டு பிட்யூட்ரி ஹார்மோன் கிட்ட சொல்லுது, யூ ரிலீஸ் த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ நவ் follicle stimulating hormone is released. So once the follicle stimulating hormone is released, it will act on the uterus. So follicle stimulating hormones எங்க follicle இருக்கு? uterusல தான் இருக்கு. So uterusல act ஆகும். It will stimulate the follicles. நான் சொன்னேன் இல்லையா, குழந்தை பிறக்கும் போதே வந்துட்டு ஒரு bunch of millions of follicles ஓட தான் பிறக்குது. ஓகே, ஸோ ஆஃப்டர் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா யூட்ரஸ்ல போயிட்டு ஆக்ட் ஆகி அந்த ஃபாலிக்கல்ஸ் மேலெல்லாம் ஆக்ட் ஆகும். கெட் அப், ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் வந்து எழுப்பி விடுது, தூக்கத்துல இருந்து எழுப்புது. ஏன்னா அங்க பிரிமாடியல் ஃபாலிக்கல் வித் எக்கோட தூங்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் போயிட்டு என்ன பண்ணுது, நீ எந்திரி அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் ஃபாலிக்கல்ஸை வந்து எழுப்பி விடுது, வளர ஆரம்பிச்சிடு அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான். ஓகே, ஸோ அங்க ஃபாலிக்கல்ஸ் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகும், ஃபாலிக்கல்ஸ் க்ரோ ஆகும். ஓகே, ஸோ அந்த ஃபாலிக்கல்ஸ் க்ரோத் தான் நம்ம பார்த்தோம், ப்ரிமாடியல், primary, secondary, Graafian. Okay, so finally mature ஆகிறது என்னது? Graafian follicle. So Graafian follicle வந்து once mature ஆகும்போதே what it will produce? Estrogen. Okay, so இந்த ஈஸ்ட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா, ரிலீஸ் ஆன ஈஸ்ட்ரஜன் வந்து ஒன்று யூட்ரஸ்க்கு போகும், யூட்ரஸ் மேலே ஆக்ட் ஆகும், இன்னொன்று போயிட்டு பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூட்ரஸ் மேல என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு எக்கு க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஒரு எக்கு வந்து வரப்போகுது. ஸோ தட் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஸோ யூட்ரஸை போய் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்குது ஈஸ்ட்ரஜன். ஸோ யூட்ரஸ் லைனிங் க்ரோ ஆகிறதுக்கு காரணம் யாரு? ஈஸ்ட்ரஜன். ஸோ அதுக்காக யூட்ரஸ் மேல ஆக்ட் ஆகுது. அடுத்து இன்னொரு காரணம் என்னன்னா, பிரெயின் மேல ஆக்ட் ஆகும். அப்போ it is giving signal that follicles grow ஆயிடுச்சு. ஸோ இனி வந்து follicle stimulating ஹார்மோனுக்கு வேலை இல்லை, you can start reducing. ஓகே, இப்போ எனக்கு தேவை என்னது? லியூட்டினைசிங் ஹார்மோன். ஏன்னா ஃபாலிக்கிள் அங்க க்ரோ ஆயிடுச்சு, அடுத்து எக் ரிலீஸ் ஆகணும், அதுக்கு தேவை லியூட்டினைசிங் ஹார்மோன். ஸோ நீ என்ன பண்ற, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை குறைச்சிட்டு லியூட்டினைசிங் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட்ரஜன் சிக்னல் அனுப்புது. ஸோ whenever the estrogen level increases, follicle stimulating hormone level decreases and the
luteinizing hormone level increases. Okay, இந்த கான்செப்டும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். You should remember this. Okay, இந்த ஸ்டேஜ்ல ஈஸ்ட்ரஜன் வந்து அதிகமா இருக்கும். ஈஸ்ட்ரஜன் அதிகமா இருக்கும் ஏன்னா it is produced by the follicles இல்லையா. ஸோ follicular phaseல ஈஸ்ட்ரஜன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஒரு 12 to 13 day அப்படிங்கும் போது ஈஸ்ட்ரஜன் என்ற லெவல் ரொம்ப பீக்குக்கு போகும். அப்போதான் என்ன ஆகும் அப்படின்னா லியூட்டினைசிங் சர்ஜ் நடக்கும். லியூட்டினைசிங் சர்ஜ்னா என்ன? லியூட்டினைசிங் ஹார்மோன் வந்து அதோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஆஸ் ஐ செட், ஈஸ்ட்ரஜன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் குறையும், luteinizing hormone increase ஆகும் இல்லையா. ஸோ இந்த 14th day there will occur a luteinizing hormone surge. ஓகே, ஸோ அது பீக்குக்கு போகும்போது தான் what will happen? Ovulation will happen. 14th day கரெக்டா கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து எக் பிரேக் ஆயிடும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் நம்மளோட ஹென் எக்ல இருந்து அந்த எக் யாக் வந்து வெளியே வர மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ எக் யாக் அது அந்த எக்கு. ஓகே, ஸோ எக் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, பட் வாட் இஸ் திஸ்? இந்த பார்ட் இருக்கு இல்லையா, த பாடி, திஸ் இஸ் வாட் கால்ட் corpus luteum. Corpus luteum in Latin it is called as yellow body. Yellow body. So இது வந்து yellow கலர்ல இருக்கும். ஸோ இதில் இருக்கிற செல்ஸ் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? இதில் இருக்கிற செல்ஸ் எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? இட் வில் ப்ரொடியூஸ் ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ அந்த கார்பஸ் லியூட்டியம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கார்பஸ் லியூட்டியம்ல வந்து லியூட்டின் செல்ஸ் இருக்கும். லியூட்டின் செல்ஸ், LEUTIN, லியூட்டின் செல்ஸ் இருக்கும். அந்த லியூட்டின் செல்ஸ் தான் நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆஃப்டர் ஓவுலேஷன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் இன்க்ரீசஸ், ஈஸ்ட்ரஜன் லெவல் டிக்ரீசஸ். Okay, our brain will know that egg வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு மேல யூட்ரஸை வந்துட்டு growth ஆக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ரொஜெஸ்ட்ரான் வந்துருச்சு, ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கும். ஆல்ரெடி க்ரோ ஆன அந்த யூட்ரைன் லைனிங் எல்லாம் அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ண வேண்டியது தான் ப்ரொஜெஸ்ட்ரானோட வேலை. எதுக்காக மெயின்டைன் பண்ணுது? பிகாஸ் இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, லியூட்டியல் ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸ்ல எக்கு வந்ததுக்கு அப்புறமா யூட்ரஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணும். அந்த எக்கு வந்துருச்சு, வெதர் இட் வில் ஃபெர்டிலைஸ் ஆர் நாட் அப்படின்னு பார்க்கணும். அது ஃபெர்டிலைஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மனால வந்துட்டு அதை ஒன்று வெளியே அனுப்ப முடியும், இல்லாட்டி உள்ளேயே குழந்தை வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த யூட்ரஸ் வெயிட் பண்ற பீரியட் தான் வந்து இந்த லூட்டியல் ஃபேஸ். லூட்டியல் ஃபேஸ்ல ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமா இருக்கும். ஓகே, ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமா இருக்கும், ஈஸ்ட்ரஜன் கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, கார்பஸ் லியூட்டியம் வந்து ப்ரொஜெஸ்ட்ரானை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா. எக்கு வந்து ஃபெர்டிலைஸ் ஆகல, அதாவது இது ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆகல. ஃபெர்டிலைஸ் ஆகல அப்படின்னா it will turn into this corpus luteum will turn into corpus albicans. Corpus albicans, it is called as white body. ஏன்னா அது வந்து ஸ்கார் டிஷ்யூவா மாறிடும், எல்லோல இருந்து ஒயிட் கலர்ல மாறிடும். அதுக்கு மேல அது ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரீட் பண்ணாது. ஓகே, அது அப்படியே ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஃபெர்டிலைஸ் ஆகலைன்னா இதுதான் அதோட நிலைமை. ஓகே, அது வந்து ஸ்கார் டிஷ்யூவா மாதிரி ரொம்ப சின்னதாக ஷ்ரிங்க் ஆகி ஃபைனலி ஓவரியே வந்து அதை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அந்த அளவு வந்துட்டு ஆயிடும். பட் இன்கேஸ் கார்பஸ் லியூட்டியம் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரீட் பண்ணிட்டு இருக்கு, எக்கு வந்து ஃபெர்டிலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த கார்பஸ் லியூட்டியம் ப்ரொஜெஸ்ட்ரானை கண்டினியூஸாக செக்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் until the placenta takes over. ஓகே, இப்போ வந்து ஃபெர்டிலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எம்ப்ரியோ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
ஸோ எம்ப்ரியோ ஃபார்ம் ஆச்சுன்னா அதுலேருந்து என்ன ஹார்மோன் வரும்? ஹியூமன் கோரியானிக் கொனாடோட்ரோபின் ஹார்மோன் வந்து வரும். ஹெச்சிஜி டிட்டர்மைன்ஸ் த பிரெக்னன்சி இல்லையா? ஸோ ஹெச்சிஜி வந்து வந்துடுச்சு அப்படின்னா இந்த ஹெச்சிஜி ஹார்மோன் will give signal to the corpus luteum. நான் வந்து வந்திருக்கேன், pregnancy confirm ஆயிடுச்சு. ஓகே, ஸோ யூ கீப் யுவர் ஒர்க் கோயிங். நீ வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரீட் பண்ணிட்டு, ஏன்னா யூட்ரஸ் இப்படியே மெயின்டைன் ஆகணும், அப்பதான் குழந்தை வளர முடியும். ஒன்ஸ் பிளசண்டா வளர்ந்ததுக்கு அப்புறமா நீ வந்து ரிலீவ் ஆயிக்கலாம். ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்சிஜி சிக்னல் கொடுக்கும். So that corpus luteum will continue as corpus luteum and will continue to produce the progesterone. Okay, so corpus albicans மாறாது, corpus luteum ஆவே இருக்கும். Okay, so this is what happens. So in case வந்து fertilize ஆகலைன்னா what happens? progesterone level வந்து decrease ஆகும். இந்த progesterone level decrease ஆனா என்ன ஆகும்? uterine lining எல்லாம் வந்து உடைஞ்சு போயிடும், break ஆக ஆரம்பிச்சிடும், and finally the bleeding happens. இந்த bleeding வந்து ஆகும்போதே the பிரெயினுக்கு சென்சிட்டைஸ் ஆயிடும். அதாவது progesterone level கம்மி ஆகும் போதே பிரெயினுக்கு தெரிஞ்சிடும் that bleeding happens. அதனால நம்ம அகெயின் வந்து யூட்ரஸை ரெடி பண்ணணும், அகெயின் வந்துட்டு ஓவம் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிடும். ஸோ தட் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் கம்மியாகும் போதே இந்த இடத்துல இருந்தே ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ப்ளீடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும், ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னு இல்லை, சைமல்டேனியஸ்லி இங்கே வந்து ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கும், உள்ள அங்கே ஓவரியில் வந்து ஃபாலிக்கல் வந்து ஸ்டிமுலேட் ஆகி அது க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். அகெயின் ஈஸ்ட்ரஜன் வந்து ஒன்ஸ் ஃபாலிக்கல் க்ரோ ஆனதுக்கு அப்புறமா ஈஸ்ட்ரஜன் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். Okay, so this is how the cycle goes on. Okay, so this is what about menstrual cycle. So I hope you understood. So இதுக்கு மேல வந்து நான் drag பண்ணல and இன்னும் extra points வந்து நான் சொல்லல because it will be confusing இல்லையா? So the abnormalities of menstruation அதெல்லாம் வந்து நம்ம next classல பார்க்கலாம். So until that நீங்க வந்து இதை ரிவைஸ் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா you can ask me, and இந்த கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. Okay, so it will be helpful for various things because in the hormones fluctuation everything you have to know. Okay, so if you have any doubt you can comment, and until the next video, bye bye.